Hi friends, வணக்கம் and welcome to my channel KG Living in HD. இன்னைக்கு வந்து vlog வீடியோலாம் கிடையாது, ஒரு ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு சிக்கன் சம்பால் ரெசிபி, சம்பால் பீகுன் கோரைங்கோட ரெசிபிலாம் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ப்ரான் சம்பாலோட ரெசிபியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு சம்பால் பீகுன் கோரைங்கோட ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மறக்காமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்போ சம்பால் பீகுன் கோரைங் வந்து வீட்டில் ரெடி பண்ணாலும் ப்ரான் சேர்த்து தான் செய்வோம். வெஜிடேரியனில் சமைச்சது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ப்ரான், தோஃபு, ஃபிஷ் கேக், ஹாட் டாக், அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு கீரைனா வந்துட்டு நம்ம தாளிக்கிற கடுகுலேருந்து வர கீரை கிடையாது. இது ஒரு சைனீஸ் கீரை. நம்ம அப்படியே வீட்டில் கடுகு கீரைன்னு சொல்லி பழகியாச்சு. அதிலே ஒயிட் கலரு, க்ரீன் கலர் 2 ஸ்டெம் வந்துட்டு இருக்கும். நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு சைனீஸ் கீரை கிடைச்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எண்ணெயில் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை ஃப்ரை பண்ணி போடும்பொழுது அந்த பீகுன் கோரைங்கில் வந்து அந்த சாப்பிடும்பொழுது நல்ல டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம எப்போதுமே வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிடுவோம். சம்பாலுக்குன்னு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகா தான். காஞ்ச மிளகாயை நல்லா கட் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவுக்கு நமக்கு அந்த சீடை ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் வந்துட்டு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்ல சூடான தண்ணியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை சோக் பண்ணிவிட்டு அரைச்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா ஐட்டத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகா பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். முக்கியமானது என்னென்னா லோ ஹீட்டில் வச்சு வதக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சி கருகி போயிடும். ஸோ அந்த சம்பால் வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதோட ஸ்மெல், மிளகாயோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த கேப்பில் வந்துட்டு அந்த பீகுன் வந்துட்டு சுடுதண்ணியில் ஒரு 3 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். வேக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா சூடான தண்ணியில் வந்துட்டு 3 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். அது நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நம்ம கிண்ட இங்கே வந்து பொங்கல் மாதிரி ஆயிரும், எல்லாம் மீயும் உடஞ்சி. சில்லி பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பீகுனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணணும். ஃபைனலாக வந்துட்டு முட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணி போட மறந்துடாதீங்க, அது சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சம்பால் பீகுன் கோரைங் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சமாக குவான்டிட்டியாக இருந்தால். நாங்கள் எப்போ செஞ்சாலும் இந்த பெரிய தாச்சியில் நிறைய செய்வோம். அந்த அளவுக்கு எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்பொழுது கொஞ்சம் குவான்டிட்டியில் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு vlog வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.